மோடி உரை நிகழ்த்துவது வந்து என்ன அமெரிக்கா ட்ரம்ப் உரை நிகழ்த்துவது மாதிரியா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்ன சார் As a இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு என்னங்க இப்போ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இஸ் கோயிங் அட் அட்ரஸிங் தி பார்லிமெண்ட். ம் எல்லா பார்லிமெண்ட்லையும் போய் பேச தான் செய்கிறாரு. ம் அதுக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ்? ஓகே. அதனால வரக்கூடிய நன்மை என்ன? அதனால வரக்கூடிய தீமை என்ன? ம் ம் ம். அதனால வரக்கூடிய பெனிஃபிட் என்ன? இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட்டு, இஸ்ரேலுக்கு என்ன பெனிஃபிட்டு? அதனால வரக்கூடிய தீமை என்ன இவர்களுக்கு? பேசுறது பேசிட்டு போகலாம், என்ன வேணாலும் பேசலாம், எது வேணாலும் பேசலாம். இப்போ மோடி இது ட்ரம்ப் பேசினாருன்னா அதனால வந்து டாரிஃப் பயம் வருது, போர் பயம் வருது, பிரசிடெண்ட்டே தூக்கிட்டு போனாலும் தூக்கிட்டு போயிடுவார், இந்த பயமெல்லாம் வருது. மோடி பேசுனா என்ன பயம் வரும்? மேக்சிமம் போனால் வர்த்தகம், ட்ரேடு, பிஸ்னஸ்ஸு, வேற என்ன இருக்கு? ஓகே. டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை வாங்குவாங்க அதிகமாக, சர்வேலன்ஸ் எக்யூப்மெண்ட்டை வாங்குவாங்க, பார்டர் செக்யூரிட்டி வாங்குவாங்க, யுஎஸ் டிராப்பிங் ஒட்டு கேட்குற கருவியை வாங்குவாங்க, சாஃப்ட்வேரை வாங்குவாங்க. ஓ வேற என்ன? பெகாசஸ் கூட அந்த பெகாசஸ் ஆமாம் முன்வைக்கப்பட்டது. ஆமாம், இஸ்ரேல்லேருந்து இதெல்லாம் இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஓ அப்போ தன் அரசியலுக்காகவும் தன் பிஸ்னஸுக்காகவும் தன் நாட்டினுடைய ட்ரேடுக்காகவும் இஸ்ரேலோட குட் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காரு மோடி. இது தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க, எப்படி எந்த கண்ட்ரிக்கு அட்வான்டேஜ்ன்றதை பொறுத்து தான் இருக்குது.